பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தை கொடுக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு உபாதையை குறித்து அவர் ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரை நோக்கி. அந்த உபாதைகள் என்னென்று சில பேர் சில விதமாக சொல்லுகிறார்கள். இப்படியே ஒருத்தர் சொல்கிறத கேட்டிருக்கிறார். அவர் கண்களில் ஏற்பட்ட பலவீனம், நரம்புகளினால் ஏற்பட்ட பலவீனம் என்று சொல்லப்படுது. அது உண்மை என்னன்றது தெரிய வரலை. ஆனால் தன்னுடைய பலவீனங்கள் மாறும்படி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது தன்னை உயர்த்தாதபடி எப்போது என்ன குட்டுகிறதா இருக்குது. கர்த்தரிடத்தில் 3 முறை விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுலே, என் சித்தத்தை செய்யும்படி வந்தவரே, என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவராஜ்யத்தை கட்டும்படி வந்த பவுலே, என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய குடும்பத்தாரே, தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு சில நேரத்தில் அப்படிதான் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, பவுலை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்குற. என்ன கொடுக்குற? என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பேரன்பு உனக்கு போதும், என்னுடைய அருள் போதும், உனக்கு ஒவ்வொரு வேலையும் பூர்த்தி செய்ய போதுமானதாக இருந்தது. ஆண்டவருடைய கிருபை, அவர் ஒவ்வொரு காரியங்களும் திட்டமாய் தீர்மானமாய் நிறைவேற்ற ஆண்டவருடைய கிருபை அவருக்கு போதுமானதாக இருந்தது. அவருக்கு போதுமானதாக இருந்த அதே கிருபை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியும் கிரமமாய் செம்மையாய் செய்து முடிக்கும்படி ஆண்டவர் இந்த கால வேளையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்குது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கிருபை சொல்கிறாரு, என் கிருபை போதும். எப்போதும் உன்னை விட்டு விலகாத கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு விலகாத கிருபை, அவரை தாங்குகிற கிருபை, அவரை நடத்துகிற கிருபை, எல்லா தேவைகளையும் நித்தமும் நேர்த்தி கிரமமாய் செய்து முடிக்கிற கிருபை. இனி உன் பலவீனத்தை குறித்து நீ வேதனைப்படாதப்பா, கவலைப்படாத பவுலே, நீ கவலைப்படாத. ஒவ்வொரு காரியத்தையும் பூர்த்தி செய்ய, நிறைவு செய்ய என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கும். பலவீனத்தில் யாரோட பலன் பூர்ணமாக விளங்கும்? இயேசு கிறிஸ்துவின் பலம் பூர்ணமாக விளங்கும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அநேகருடைய வார்த்தையிலும் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், தேவனுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்திலே அவருடைய பலன் எப்படி விளங்குமா? நிறைவாய் விளங்கும். அது நிறைவாய் வெளிப்படும். அவர்களுடைய பலவீனங்களில் தேவ பல நிறைவாய் வெளிப்படும் என்று கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஆகையால் அதனால் நான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, பலன் என்மேல் தங்கும்படி, கர்த்தருடைய பவர் என்னை நிரப்பும்படி, கர்த்தருடைய சக்தி என்னை நிரப்பப்படும்படி நான் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் மேன்மை பாராட்டுகிறேன், பெருமை பாராட்டுகிறேன். நான் பலவீனங்களை குறித்து, ஏன் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கியிருப்பதனால அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் என் பாக்கியம், அதுதான் பாக்கியம். என் பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே தங்கியிருக்கு. பலவீனங்களை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை நடத்த வல்லவர்களாக இருக்கிறார், வல்லமுள்ளவராக இருக்கார். தன்னை சாஷ்டாங்கமாய் முழுமையாக சரணடைஞ்சு ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை உள்வாங்கி அவருடைய உன்னதமான திட்டத்தை செய்து முடித்த, சித்தத்தை செய்து முடிய அப்போஸ்தலனாகிய பவுலை தேவனுடைய கிருபை தாங்குமானால் இந்த நாள் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகளே, உங்களையும் தேவ கிருபை தாங்குவது நிச்சயமே. கர்த்தரின் கிருபை ஒரு மனுஷனுடைய பலவீனங்களோட மேலானது, ஒரு மனுஷனுடைய பலவீனங்களுடைய மேலானது. தாங்குகிற கிருபை, நடத்துகிற கிருபை. நீங்கள் தண்ணீரில் சில நேரம் நடக்கலாம், தண்ணீரை கடக்கலாம், கர்த்தர் கிருபை தாங்குது. அக்கினியில் நடக்கலாம், அக்கினியை கடக்கலாம், கர்த்தருடைய கிருபை தாங்குது. ஆறுகளை கடக்கலாம், கர்த்தருடைய கிருபை தாங்குது. அக்கினி ஜுவாலை உங்களை மேற்கொள்ள முடியாது, கர்த்தருடைய கிருபை தாங்குது. அன்பு தேவஜன்மா, அது உங்களை பற்றித்து போடாது, அது உங்களை
அழித்து போடாது, உங்களை நிர்மூலமாக்காது. அந்த தேவ கிருபை யாரிடமும் விட்டு கொடுக்காத அந்த தேவ கிருபையில் இருக்கிறோம் அன்பு தேவ ஜனமே. அவருடைய பேரன்பு இல்லைன்னா என்னைக்கோ மரித்து போயிருப்போம், என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழிய நாட்களில் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி சீரும் சிறப்புமாய் செவனேன்று செயல்பட்டார். உங்கள் வல்லமை என் மேலே தங்கி இருக்குப்பா, இந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் நீர் எனக்கென்று நியமித்திருக்க அந்த ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் ஓட முடியும் ஆண்டவரே, அதை நிறைவேற்ற முடியும் ஆண்டவரே. உங்கள் வல்லமையை மேலே தங்கியிருப்பதனால, உங்கள் கிருபை எனக்கு போதுமாக இருப்பதனால ஆண்டவரே, இவ்வழித்த நான் இன்னும் செய்வேன் ஆண்டவரே. இதை காட்டில் நான் மேன்மை உள்ளவன் ஆண்டவரே, இதை காட்டில் நான் பாக்கியம் உள்ளவன் ஆண்டவரே. நீங்கள் என் மேலே உங்கள் வல்லமை என் மேலே தங்கி இருக்கிறதுனாலன்னு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவரை பலப்படுத்தினது தேவன், அவருக்கு வல்லமையை கொடுத்தது, கிருபையை கொடுத்தது, திறமை தாளங்களை வல்லமையை வரங்களை கொடுத்தது தேவன். அவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணது தேவன். மனுஷ தயவோ எத்தனையோ அவரை தாங்கலான தேவனுடைய கிருபை அவரை தாங்கினது. தேவன் அவரை வழி நடத்தினார். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பூர்ணமாய் பெருகிற்று. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட பூர்ணமாய் பெருகிற்று. இவ்வளோ ஒரு மென்மையான பாக்கியம் பாருங்கள். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். உன் வலிமையை பலவீனத்திலேருந்து பூர்ணப்படுத்துகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த கிருபை உங்களை ஆளுக செய்யும். அந்த கிருபை உங்களை நடத்தும் அன்பு தேவ ஜனமே. நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரின் கரம் உங்களோடு கூட இருக்குது, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என்னால் எங்களை நடத்துகிற கிருபை ஆண்டவரே, நான் வலுவின்மையே ஆண்டவரே துதிக்கிறேன்ப்பா. நான் வல்லமையை ஆண்டவரே, வலுமின்மையில் தாண்டவரே உங்கள் வல்லமையை நிறைவாக பார்க்க முடியுது. சில நேரங்களில் நம்ம பலவீனங்களில் தான் தேவனுடைய பலனை பார்க்க முடியுது, தேவனுடைய கிருபையை பார்க்க முடியுது, தேவனுடைய வல்லமையை பார்க்குது. இது எத்தனை பேர் நீங்கள் ருசி பார்த்துருக்குறீங்க? இல்லை. ஆனால் பலிபீடத்துக்கு மேலே நின்று இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது ஆண்டவருடைய அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த அன்பை, அந்த நடத்துதல் நான் ருசி பார்த்தவளாய் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் சூத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகள் அப்பா, ஆவிக்குள்ளோ கணுக்களுக்குள்ளோ ஊனுக்குள்ளும் ஆவி ஆத்துமா சரீர சிந்தைகள் எண்ணங்களுக்குள்ளும் எல்லாண்ட ஒரே துதிக்கிறோம். சரீர அவையங்களுக்குள்ளும் ஆண்டவரே உடைய வல்லம் ஆண்டவரே பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே தங்கியிருந்த அந்த வல்லமை, பலன், சக்தி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டினது போல இன்றைக்கு ஆண்டவரே அந்த போதுமான அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஊழியம் செய்திட, உமக்கென்று சிறந்து விளங்கிட, உமக்கென்று தொடர்ந்து பயணம் செய்திட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க அன்பு தெய்வ ஜனமே. கண்ணீரை தொடச்சி கொள்ளுங்க. வார்த்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரையே நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.